இலங்கையில் அனுர அலை வரலாறு காணாத அமோக வெற்றி. இலங்கையில் புதிய அதிபர் கட்சி தேர்தலில் அமோக வெற்றி பெற்றிருக்கிறது. ஜனாதிபதி மேதகு அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான ஆளும் தேசிய மக்கள் சக்தி கட்சி நவம்பர் 14ஆம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அசைக்க முடியாத முன்னிலை பெற்றுள்ளது. உள்ளூர் நேரப்படி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி நிலவரப்படி தேசிய அளவில் 62 விழுக்காடு அல்லது 4.4 மில்லியனுக்கும் அதிகமான வாக்குகளை என்பிபி பெற்றுள்ளது. விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் மொத்தமுள்ள 196 இடங்களில் 35 இடங்களை அவர்கள் கைப்பற்றியுள்ளனர் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவின் ஆதரவிலான தேசிய ஜனநாயக முன்னணியும் முறையே 18%க்கும் 5%க்கும் குறைவாகவே வீழ்ச்சியடைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எஸ்ஜேபி 8 இடங்களையும் என்டிபி 1 இடத்தையும் வென்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ராஜபக்ஷ குடும்பத்தின் இலங்கை மக்கள் முன்னணி வாக்கு அடிப்படையில் 4வது இடத்தில் இருந்தாலும் 2 இடங்களை பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண மாவட்டத்தின் யாழ் தேர்தல் தொகுதியில் தேசிய மக்கள் சக்தி வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ளது என்றே கூறலாம். அதன்படி ஜனாதிபதி அனுராவின் தேசிய மக்கள் சக்தி 9066 வாக்குகளை பெற்றுள்ளது. இது 41.5% பார்க்கப்படுகிறது. அதேவேளை இலங்கை தமிழரசு கட்சி 2582 வாக்குகள் பெற்றது. இது 11.8% அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்ற மொத்த வாக்குகள் 1612 வாக்குகள். இது 7.4% பார்க்கப்படுகிறது. இபிடிபி 1361 வாக்குகளை பெற்றிருக்கிறது. பெற்ற வாக்குகள் 6.2%. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பானது 1124 வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதேவேளை தேசிய மக்கள் கட்சி வடக்கில் தமிழ் இன கட்சிகளை ஆட்டி படைத்து கொண்டு வந்த இந்த அரசியல் எழுச்சி குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே கூறலாம். இலங்கையில் நடைபெற்று முடிந்த 10வது நாடாளுமன்ற தேர்தலின் ரத்தினபுரி மாவட்டத்திற்கான அதிகாரப்பூர்வ இறுதி முடிவுகளும் தற்போது வெளியாகியிருக்கின்றது. இதன்படி கேகாலை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சியானது 3,68,129 வாக்குகள், அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி 1,33,041 வாக்குகளையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 29,316 வாக்குகளையும், புதிய ஜனநாயக முன்னணி 26,171 வாக்குகளையும் மற்றும் சர்வஜன அதிகாரம் 10,485 வாக்குகளையும் பெற்றுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொது தேர்தலில் படுதோல்வி அடைந்திருக்கிறது ரணில் அரசாங்கத்தினுடைய முக்கிய அமைச்சர்கள். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்கள் பலரும் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோசமான தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். ரணில் அரசாங்கத்தில் முக்கிய அமைச்சர்களாக இருந்த காஞ்சன விஜயசேகர, மனுஷா நாணயக்கார, ரமேஷ் பத்திரன உள்ளிட்ட பலரும் தங்களது தேர்தல் தொகுதிகளில் படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்திய தொகுதிகள் அனைத்தையும் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றியை பெற்று கைப்பற்றியுள்ளது என்றே கூறலாம். மேலும் நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த முறை தேசிய மக்கள் சக்தியே கூடுதலான இடங்களை பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொது தேர்தலில் இதுவரை வெளியான முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இதுவரையில் தேசிய மக்கள் சக்தி 5 மில்லியன் வாக்குகளுடன் 44 இடங்களை கைப்பற்றியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி 2 இடங்களையும், இலங்கை தமிழரசு கட்சி, ஐக்கிய ஜனநாயக முன்னணி, ஐக்கிய தேசிய கட்சி போன்றவை தலா 1 இடங்களையும் கைப்பற்றியிருக்கின்றது. தற்போதைய நிலவரத்தின்படி பார்த்தால் தேசிய மக்கள் சக்தி 2/3 பெரும்பான்மை பலத்தை கைப்பற்றும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. செப்டம்பர் ஜனாதிபதி தேர்தலுடன் இதை ஒப்பிடுகையில் என்பிபி அதிக ஊசலாட்டத்தை அனுபவித்ததாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அதாவது வெறும் 3 இடங்களை மட்டுமே பெற்றது. 225 உறுப்பினர்களை கொண்ட சட்டசபையில் அவர்கள் 150 இடங்களை அல்லது அறுதி பெரும்பான்மையை தாண்ட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. அப்போதைய ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்ஷே பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு பொருளாதாரம் கடும் வீழ்ச்சியடைந்தது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஊழலை எதிர்த்து போராடுவதாகவும் நாட்டில் திருடப்பட்ட சொத்துக்களை மீட்டெடுப்பதாகவும் வாக்குறுதி அளித்து செப்டம்பர் மாதம் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் மேதகு அனுரகுமார திசாநாயக்கா ஆட்சிக்கு வந்தார்.
நாடாளுமன்றத்தில் 3 இடங்களை மட்டுமே கொண்டிருந்த என்பிபி கட்சியானது 225 உறுப்பினர்களை கொண்ட சபையில் கிட்டத்தட்ட அனைத்து தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றது என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. நவம்பர் 14ஆம் தேதி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாதிக்கும் மேற்பட்ட வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் திசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி கட்சி 63% வாக்குகளுடன் அசைக்க முடியாத முன்னிலை பெற்றுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆனுரகுமார திசாநாயக்காவின் கட்சி அமோக வெற்றி பெற்றிருக்கிறதாக ஆரம்பகட்ட முடிவுகள் வெளியுள்ளதாகவும் தெரிகிறது. நவம்பர் 14ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் நாடாளுமன்றத்தில் ஒரு வலுவான பெரும்பான்மையை மேதகு ஆனுரகுமார அவர்கள் நிரூபித்து நாட்டை முன்னெடுத்து செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தலைநகரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திசாநாயக்கா அவர்கள் இலங்கையில் திருப்பு முனையை குறிக்கும் முக்கியமான தேர்தல் இது என நாங்கள் நம்புகிறோம் என்றும் தெரிவித்தார். இந்த தேர்தலில் நாடாளுமன்றத்தில் மிகவும் வலுவான பெரும்பான்மைக்கான ஆணையை தேசிய மக்கள் கட்சி எதிர்பார்க்கிறது என்று அவர் தனது ஜேவிபி அல்லது மக்கள் விடுதலை முன்னணி முக்கிய அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சியையும் அவர் சேர்த்தே குறிப்பிட்டார். சமீபத்திய ஆண்டுகளின் பெரும்பாலான வாக்குகளைப் போல் அல்லாமல் 9 மணி நேர வாக்களிப்பு காலம் எந்த ஒரு வன்முறை சம்பவங்களும் இல்லாமல் அமைதியாக நடந்து முடிந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் தேர்தல் சமயத்தில் ஒரு காவலர் உட்பட 3 தேர்தல் ஊழியர்கள் கடமையில் இருந்தபோது அவர்களுடைய உடல்நலக்குறைவு காரணமாக இறந்துவிட்டதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. 70%த்திற்கும் குறைவான வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை இருந்ததாகவும் இது செப்டம்பர் மாதம் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் இலங்கையில் வாக்களிக்க தகுதி பெற்ற வாக்காளர்களில் கிட்டத்தட்ட 80%மானவர்களை விட குறைவானது என்பதும் ஒரு தகவல் கூறுகிறது. ஒரு புதிய நாடு மக்களுடன் நட்பாக இருக்கும் ஒரு புதிய அரசாங்கத்தை நாங்கள் எதிர்பார்ப்பதாகவும் பொதுமக்கள் கருத்து தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. கடந்த கால ஆட்சியாளர்கள் எங்களை ஏமாற்றிவிட்டனர். நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய புதிய ஆட்சியாளர்கள் தான் எங்களுக்கு இப்போது தேவை என்று மக்கள் தெரிவிப்பதாகவும் தகவல் கூறுகிறது. திசாநாயக்கா அவர்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததோடு சிறிது காலம் விவசாய அமைச்சராகவும் பணியாற்றி இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவரது என்பிபி கூட்டணி வெளியேறும் சட்டமன்றத்தில் 3 இடங்களை மட்டுமே அப்போது கொண்டிருந்தது. 2022 நாட்டை அதனுடைய மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு இட்டுச் சென்றதாக குற்றம் சாட்டப்பட்ட அரசியல்வாதிகளிடமிருந்து வெற்றிகரமாக தன்னை தூர விலக்கிக் கொண்ட பின்னர் அவர் அந்த ஜனாதிபதி பதவியில் அமர்ந்தார் என்பதும் பார்க்கப்படுகிறது. அவரது ஜேவிபி கட்சியில் 1971 மற்றும் 1987 2 போராட்டங்களுக்கு தலைமை தாங்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பு ஆட்சி செய்த ரணில் விக்ரமசிங்கனால் பெறப்பட்ட சர்ச்சைக்குரிய $2.9 பில்லியன் சர்வதேச நாணய நிதியத்தின் பிணை எடுப்பை மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதாக முன்னர் வாக்குறுதி அளித்திருந்தார். இருந்தபோதிலும் திசாநாயக்கா அவர்கள் சர்வதேச கடன் வழங்குபவர் உடன்படிக்கையை காக்க சரியான முன்னெடுப்புகளை தற்போது எடுத்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது. நாட்டின் பிரதான தனியார் துறை செல்வாக்கு குழுவான இலங்கை வர்த்தக சம்மேளனம் திசாநாயக்கா அவர்களுக்கும் அவரது வேலை திட்டத்திற்கும் மௌனமாக ஆதரவளிக்கிறது என்று ஒருபுறம் பேசப்படுகிறது. தொடரும் சீர்திருத்தங்கள் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை மற்றும் நிதி ஒழுக்கம் இரண்டையும் ஊக்குவித்து நிலையான வளர்ச்சிக்கான அடித்தளத்தை அமைக்க முயற்சியும் எடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. பிணை எடுப்பு கடனின் அடுத்த 330 பிணை எடுப்பு கடனின் அடுத்த $330 பில்லியன் பகுதியை விடுவிப்பதற்காக பொருளாதார முன்னேற்றத்தை மீளாய்வு செய்ய சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு ஒன்றும் கொழும்புக்கு வரவுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. நடந்து முடிந்த தேர்தல் முந்தைய தேர்தல்களில் காணப்பட்ட உற்சாகத்தை அல்லது வன்முறையை உருவாக்க தவறிவிட்டது என்றும் ஒருபுறம் கருத்து கணிப்பு கண்காணிப்பிற்று. நடந்து முடிந்த தேர்தல் முந்தைய தேர்தல்களில் காணப்பட்ட உற்சாகத்தையும் அல்லது வன்முறையையும் உருவாக்க தவறிவிட்டது என்றும் ஒரு சில கருத்துக்கள் நிலவுகிறது. எதிர்க்கட்சியே இல்லாத நிலை உள்ளது என்று அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். தேர்தல் முடிவு முன்கூட்டியே முடிவு செய்யப்பட்டுள்ளது. ராஜபக்சே போட்டியிடவில்லை. ஆனால் மகிந்தவின் மகனும் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சருமான நமல் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.